அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்கோ எக்ஸாமுக்கான ரிசல்ட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கடந்த மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த சிம்கோ எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்க்கு எக்ஸாம்ன்றது கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதற்கான ரிசல்ட் அப்படின்றது இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ வந்து நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம அந்த சிம்கோ வெப்சைட்டில் வந்து நம்ம உள்ள என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்கான லிங்க் அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதனுடைய ஹோம் பேஜ் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்கோ நோட்டிஃபிகேஷன் அண்ட் சிம்கோ எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி ஸ்கால் ஆகிட்டு இருக்கும். அதில் நோட்டிஃபிகேஷனில் ஆல்ரெடி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்து அது இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சிம்கோ எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதிலே வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா சிம்கோ எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து கட் ஆஃப் மார்க்ஸ் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது உங்களுடைய எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்றது வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கட் ஆஃப் மார்க் எவ்வளோ அப்படின்றதுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம முழுமையாக வந்து டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது டவுன்லோட் ஓஏ ரிசல்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு வியூ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா தனியாகவே சேல்ஸ் மேனேஜருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்து நேம் ஆஃப் த கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் அண்ட் மார்க் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பிடிஎஃபாகவே இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக தனியாக வந்து நீங்கள் அதாவது சேல்ஸ்மேனுக்கும் செக் பண்ணிக்கலாம், சூப்பர்வைசருக்கும் செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் டீட்டெயில் அப்படின்ற ஒரு பிடிஎஃப் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் போஸ்ட்டுக்குமே வந்து எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்படின்றதையுமே நம்ம வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கான பிடிஎஃப்மே நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன கட் ஆஃப் கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம் அடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதில் நம்ம அந்த கட் ஆஃப் அப்படின்றது எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பிடிஎஃப் கேம்பஸ் டவுன்லோட் இருக்குது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் அன்ரிசர்வேஷன் கிடைக்கல 40 வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இடபிள்யூஎஸ்க்கு 37, ஓபிசிக்கு 36, எஸ்சிஎஸ்டிக்கு 35. அதாவது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சேல்ஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஜென்ரலுக்கு 45 கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ்க்கு வந்து 43, ஓபிஐசிக்கு வந்து 40, எஸ்சிஎஸ்டிக்கு 38 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர்வைசர் போஸ்ட் அப்படி இருந்ததுன்னா ஜென்ரலுக்கு வந்து ஒரு 45, இடபிள்யூஎஸ்க்கு 42, ஓபிசி 40, எஸ்சிஎஸ்டி 37 இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் அப்படின்றத கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.